அவர் கவுன்சிலர் சீட்டு கூட இது வரைக்கும் ஜெயிக்கலை. அவர் தன்னை முதலமைச்சர் என்கிற அளவுக்கு ஒரு பெருசாக பிம்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாக்குகள் ஒன்று சேர வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வர வேண்டும். இந்த அறிவுரையை அவர் கேட்க மறுத்தால், ஆணவத்தோடு இருப்பாரேயானால் கமலஹாசனுக்கு ஏற்பட்ட முடிவை விட ரொம்ப பரிதாபகரமான முடிவு திரு விஜய்க்கு ஏற்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு, நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலில் அவர் கவுன்சிலர் சீட்டு கூட இது வரைக்கும் ஜெயிக்கலை. அவர் தன்னை முதலமைச்சர் என்கிற அளவுக்கு ஒரு பெருசாக பிம்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நடிகர்கள் இந்த மாதிரி முதன்முறையாக வரும்போது, கமலஹாசன் கூட இங்கே வரும்பொழுது அப்படி தான் சொன்னார். ஐயா ஸ்டாலின் அவருடைய அந்த வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தொலைக்காட்சியில் இவர் கையில் வந்து அந்த டார்ச் லைட் வச்சுருந்துருப்பார். தூக்கி அடிப்பார், டிவியில் டம்முன்னு உடையும். அப்படியே ரொம்ப வெறுப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசுவார். நான் தான் முதலமைச்சர்னு சொன்னார் அவரும். அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் போச்சு. ஆனால் தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு? டெபாசிட் இல்லாமல் ஐயா கமலஹாசன் உள்ளிட்டு அவர் கட்சியிலேருந்து அத்தனை பேருமே வீணாக போனாங்க. பிறகு எல்லாரும் போய் எங்கே சேர்ந்தாங்க? திமுக கட்சியில் சேர்ந்தாங்க. பிறகு ஐயா கமலஹாசன் அவர்களே இன்றைக்கு திமுகவோடு ஒன்றிணைந்து ஒரு எம்பி சீட்டுக்கு பலியாகி போயிட்டார். அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் பலியாகிவிடக்கூடாது. அவர் தேசத்தின் மீது அக்கறை இருந்தால், தமிழகத்தின் மீது அக்கறை இருந்தால், வாக்குகளை பிரிக்கிற வேலையை அவர் பார்க்காமல் வாக்குகள் ஒன்று சேர வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை அல்ல, அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை. இந்த அறிவுரையை அவர் கேட்க மறுத்தால், ஆணவத்தோடு இருப்பாரேயானால் கமலஹாசனுக்கு ஏற்பட்ட முடிவை விட ரொம்ப பரிதாபகரமான முடிவு திரு விஜய்க்கு ஏற்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு, தேசம் மாநிலம் இது இரண்டும் ஒன்றுபட்டு முன்னேற வேண்டும் என்றால் விஜய் நல்ல முடிவு எடுக்க வேண்டும், எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எடுக்காவிட்டாலும் இழப்பு அவருக்குத்தான். இன்றைய தேதியில் தேர்தல் வந்தால் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி 180 இடங்களில் வெல்லும் என்று அனைத்து கருத்தியலாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தர்மம் வெல்லும், உண்மை ஜெயிக்கும் என்கிற அந்த உத்வேகத்தோடு நாங்கள் பணி செய்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.